பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 36, இறை வார்த்தை 26. நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். உங்கள் உடலில் இருந்து கல்லாலான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த காலை பொழுதிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு உம்மை தேடி வந்திருக்கின்றோம். அனுதினமும் அதிகாலையிலே உமது ஆசீர்வாதங்களினால் நீர் எங்களை நிரப்புகின்றீர். நீர் எங்களை நிரப்பி எங்களை வலுப்படுத்தி எங்களை பலப்படுத்துகின்றீர். அனுதினமும் சோர்வின் ஆவியை எடுத்து மாற்றி உற்சாகத்தின் ஆவியை நீர் எங்களுக்கு கொடுக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலும் கூட நாங்கள் இழந்து போன சமாதானத்தை திரும்ப தருவதற்காக நீர் எங்களை தேடி வந்திருக்கின்றீர். நீர் எங்களை விட்டு வழி விலகி சென்று விடாதபடி, எங்களை விட்டு பிரிந்து சென்று விடாதபடி, எங்களுடைய பாவம் அதற்கு தடையாய் இருந்து விடாதபடி நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையின் கொடுப்பீராக. கடந்த நாட்களில் எல்லாம் கண்ணீரோடு இருந்த நேரத்திலே கண்ணீரோடு உம்மை தேடி வந்து ஜெபித்த பொழுது நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருக்கின்றீரே. அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு நாளும் தகப்பனே, நாங்கள் எதை குறித்து உம்மிடம் வேண்டுகிறோமோ கேட்கிறோமோ அதை எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு தருகின்றீர். இந்த நாளிலே எங்களுடைய உள்ள விருப்பத்தை நிறைவேற்ற எங்களை நாடி வந்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுக்கு புதியதோர் இதயத்தை தருவீராக. எங்களிடம் இருக்கக்கூடிய கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை எங்களுக்கு தர வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கின்றேன். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே கல்லான இதயத்தோடு வாழ்ந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது. ஏனென்றால் ஒரு மனிதன் பாதிக்கப்படும் பொழுது அவன் முற்றிலும் தன்னை சாத்தானுடைய கரத்தில் விழ அர்ப்பணித்து விடுகின்றான். ஆனால் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபித்து மன்றாடி அப்படிப்பட்ட செயல்களில் விழாதபடி நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய நேரத்திலே நீர் எங்களை பாதுகாக்கின்றீர். அநேக இழிவுகள் நடுவிலே எங்களை நீர் கடந்து போக செய்த பொழுதிலும் கூட அவற்றில் பக்க துணையாய் நீர் எங்களுக்கு இருந்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் செய்த தகாத செயல்களுக்காக மன்னிப்பு கேட்கின்றோம். அருவருப்பான செயல்களுக்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கின்றோம். நீர் எங்களை மன்னிக்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர். எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களை பலப்படுத்தி எங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய அன்பு தகப்பனாக நீர் இருக்கின்றீர். இந்த நாளிலும் கூட தகப்பனே, நீர் எங்களை ஆசீர்வதித்து உமது கல்வாரி இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து எங்களை மீண்டும் பலப்படுத்தி எங்களுக்கு இழந்து போன அந்த ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆன்மீக ஆசீர்வாதங்களை கொடுத்து பாவத்தில் மீண்டும் வீழ்ந்து விடாதபடி ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவர் கற்றுத்தரக்கூடிய வழிகளில் நடக்கக்கூடிய அன்பு மகனாக மகளாக எங்களை உருமாற்றிட வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே, இதோ உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கின்றோம். யாரெல்லாம் உண்மையிலே நான் மனமுவந்து பாவம் செய்து விட்டேன், என்னுடைய ரகசிய பாவங்கள் எனக்கு தடையாக இருக்கின்றன, என் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை இழந்து தவிக்கின்றேன், என் ஆண்டவர் கொடுத்த வல்லமையை நான் இழந்து போய்விட்டேன், என் ஆண்டவர் இந்த நாளிலும் கூட என்னோடு கூட இருப்பதை நான் உணர்கிறேன் என்று சொல்லி பாவங்களை அறிக்கையிட்டு உமது இரக்கத்திற்காக மன்றாடுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி பலவீனத்தின் ஆவி எடுத்து மாற்றி அவர்களுக்கும் உற்சாகத்தின் ஆவியையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் திரும்ப கொடுத்திட வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, மார்க்கு நற்செய்தி 4வது அதிகாரம் 40வது இறை வார்த்தையில் நாங்கள் வாசிக்கின்றோமே, ஏன் அஞ்சுகிறீர்கள், உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று. ஆண்டவரே, இந்த படகில் நீர் இருக்கும் பொழுது உமது சீடர்கள்
நாட்களை நோக்கி நீர் கேட்டீரே, அங்கே காற்றையும் கடலையும் அடக்கி நீங்கள் துணிவோடு இருக்க வேண்டும், அஞ்சக்கூடாது என்றும் உமது சீடர்களுக்கு அறிவுரை கூறினீரே அப்பா. அதே போல் இந்த நாட்களிலும் கூட நீர் எங்களுக்கு அறிவுரைகளை கூறி எங்களை ஆசீர்வதிக்கின்றீர். எங்களை பலப்படுத்தும், எங்களோடு கூட இருக்க, நீர் எங்களோடு கூட நடக்க, நாங்கள் தடையாக இருந்து விடாதபடி நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொடுத்திட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கின்றேன். இதோ அதிகாலையிலே என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொரு தாய்மார்களையும் தந்தைமார்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். யார் யாரெல்லாம் இந்த அதிகாலை 3 மணி ஜெபத்திலே என்னோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படவும், அவர்கள் ஒவ்வொருவரும் என் ஆண்டவரை அறிந்து கொள்ளவும், அவர்கள் ஒவ்வொருவரும் என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழவும் அவர்களை நான் உமது பெயரினால் ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. அநேக பேர் வலிமை இழந்து கலக்கத்தோடும் உம்மை தேடி வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, வலிமையை கொடுப்பீராக, உதவி செய்வீராக. நீதியின் வலக்கரத்தினால் அவர்களை தாங்கிவிட வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் அவர்களை தாங்கும் பொழுது உண்மையிலே அவர்கள் ஆசி பெற்றவர்களாக இருப்பார்கள். ஆண்டவரே, உமது அதிகாரத்திற்கு கீழ் அவர்கள் வாழ்வார்கள் ஆக. ஏனென்றால் நீர் அவர்களுக்கு பக்க துணையாய் இருக்கின்றீர். யோசுவா 1 அதிகாரம் 9 வார்த்தையில் வாசிக்கின்றோமே, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? வீறுகள், துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே, ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன் என்று வாக்கு கொடுத்து நாங்கள் செல்லக்கூடிய இடத்தில் எல்லாம் எங்களுக்கு பக்கத்துணையாய் இருக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களை கைவிட்டு விடாதபடி, எங்களை கை நெகிழ்ந்து விடாதபடி நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை ஆராதித்து வணங்கி என் ஆண்டவர் தரக்கூடிய வழியிலே நடக்க நீர் எங்களோடு கூட இருக்க வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கின்றேன். இந்த நாளிலும் கூட தகப்பனே, ஒவ்வொரு நாடுகளிலும் போர் நடப்பதை பார்க்க முடிகின்றது. அநேக இடங்களிலே இயற்கை சீற்றம் இருப்பதை பார்க்க முடிகின்றது. அநேக இடங்களிலே தீவிரவாதிகள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த செயல்களை மக்கள் நடுவிலே வெளிப்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். தீவிரவாதங்களை செய்து கொண்டு இருக்கிறவர்களை பார்க்க முடிகின்றது. ஒவ்வொரு நாட்டிலும் தீவிரவாதிகள் உண்டு தகப்பனே. தீமை செய்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த தீவிரவாதிகளை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுத்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவர்கள் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் ஒவ்வொரு நாளும் வாழவும், ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக மாற அவர்களோடு கூட இருப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே, நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றேன். யார் யாரெல்லாம் இந்த நாட்களிலே ஐயோ நான் நோய்வாய்ப்பட்டு விட்டேனே, இந்த நோயில் இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, இந்த நோயில் இருந்து நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே, என் ஆண்டவர் என்னை தொட்டு குணமாக்க மாட்டாரா என்று சொல்லி இந்த நாளிலே யார் யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். அவர்களை தொட்டு குணமாக்குவீராக. அற்புதங்களும் அடையாளங்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலும் கூட உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றேன். யாதுமறியாத ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றேன். மறக்கப்பட்ட ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றேன். அவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தந்து இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றேன். அன்பு தந்தையே, ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும்.
ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே, கன்னி தாயே, உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தை பெற்று தரவும், என் ஆண்டவருடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் எங்களை தாழ்த்தும் பொழுதும் என் ஆண்டவருடைய அருளும் இரக்கமும் கூட இருக்க வேண்டுமாயும் உம்மை நோக்கி ஜெபிக்கின்றோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.